நினைக்காத. உருளைக்கிழங்குல ஒரு அப்பளம் பப்படு இதை வந்து தோல் உரித்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்க ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ச்சு அதுலேருந்து அதெல்லாம் போயாச்சு. இப்போ எடுத்து அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நல்லா நல்லா மசியாக அரைச்சி இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். கடாயில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, அதாவது காஞ்ச மிளகாவோட தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அடுப்பில் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கலக்கி அடுப்பில் வைக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே அது கட்டி ஆகிடும். ஒரு உருளைக்கிழங்குக்கு இந்த மாதிரி 100 கிராம் 100 ml கிளாஸில் தண்ணி ஊற்றணும். ஒரு இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஒரு உருளைக்கிழங்குக்கு இது மாதிரி ஊற்றி கலக்கலாம். கட்டி ஆகட்டும். இந்த உருளைக்கிழங்கு ஊற்றி அடுப்பில் வச்சோடனே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கட்டி ஆகிடும். கட்டி ஆனோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஆகிடும். இதை கொஞ்சம் இன்னும் ஆற வச்சோன்னே இன்னும் கட்டி ஆகும். அடுப்பை நிறுத்திடலாம். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து ஆற வச்சு வெயிலில் காய வச்சோன்னா 2 நாளில் நல்லா வந்து காஞ்சி நம்மளோட உருளைக்கிழங்கு பப்பட் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் நல்லா திக்காகவே ஊற்றுங்க. திக்காக இப்படி ஊற்றினீங்கன்னா 2 நாளில் காஞ்சிரும். இது மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொட்டேட்டோவோட இதுவை நம்ம கஞ்சி காசி ஊற்றணும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் 2 நாள் காய வச்சிங்கன்னா பொட்டேட்டோ பப்பட் ரெடி ஆகிடும். நேற்று வந்து பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்குல ஒரு கஞ்சி மாதிரி காசி நம்ம வத்தல் இட்டோம். அது நல்லா நேற்று வத்தல் இட்டது இன்றைக்கி மதியானம் நல்லா காஞ்சிருச்சு. காலையில் பிச்சு வெயிலில் காய வச்சா நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. வறுக்கலாம். வறுத்தெடுக்கலாம் 2 பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு வத்தலில் ரெடியாகுது. உருளைக்கிழங்கு வத்தல் வந்து நேற்று போட்டது வறுத்தாச்சு. இது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக எப்பயும் ஒரே நம்ம அரிசி வத்தல் இல்லாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வத்தலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.